தள்ளடி. அக்கா, போலீஸ் விட மாட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டோம்க்கா. ஆமாக்கா, இனிமே போலீஸால பிரச்சனை வராதுல்ல. என்ன வாசல்ல வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வா தீபா. வாங்க பிரபாகர். ஏய், 2 பேரும் இங்க வாங்க. வாங்கடி, உங்களை தான் கூப்பிடுறேன். தீபா, நீயும் வா. வான்னு சொல்றேன்ல. மா, என்னாச்சுமா? ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவளால நாம நிறைய அனுபவிச்சாச்சு. நீயும் போலீஸ் வரைக்கும் போய் மீண்டு வந்திருக்க. அவளாலையும் அவ புருஷனாலையும் நாம அனுபவிச்சதெல்லாம் போதும். இனிமே துளசிய பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு உன் அப்பாவை சாட்சியா வச்சு எங்க 3 பேர் மேலேயும் சத்தியம் பண்ணு. பண்ணடி. இது வரைக்கும் எப்படியோ, இனிமே அவளால பிரச்சனை வர்றத என்னால ஏத்துக்க முடியாது. உன்னை நம்பி 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இந்த குடும்பத்தோட மொத்த ஆதாரமும் நீதாண்டி. அவளாலையும் அவன் புருஷனாலையும் எப்ப என்ன ஆகுமோன்னு என்னால பயந்துட்டு இருக்க முடியாது. சத்தியம் பண்ணு. இனிமே அவளோட பழக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. மா, என்னம்மா இதெல்லாம்? நீ என்ன பண்றன்னு பேசாத. இனிமே அவளோட பழக மாட்டேன், அவளோட எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன்னு எங்க மேல சத்தியம் பண்ணு. பண்ணுடி. என்னடி யோசிக்கிற? எங்களை விட உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு முக்கியம்னா இப்பவே சொல்லிடு. என் பொண்ணுங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுற. நீ யாரோட வேணாலும் சொந்த கொண்டாடு, ஏன்னு கேட்க மாட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அம்மான்னு வந்து நிக்க கூடாது. சத்தியம் பண்ணுடி. உனக்கு நாங்க தான் முக்கியம்னா அப்பா சாட்சியா சத்தியம் பண்ணு. அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? வாயை மூடிட்டு பேசாம இரு. இது எனக்கு இவளுக்குமான பிரச்சனை. இங்க யாரும் வாயை திறக்க கூடாது. இன்னும் என்னடி யோசிக்கிற? அப்படின்னா எங்களை விட உனக்கு அவதான் முக்கியமா? நானும் உன் தங்கச்சிங்களும் எக்கடி கெட்டு போனாலும் பரவாயில்லையா? நாங்க தொலைஞ்சா போதும்னு நினைக்கிறேன் இல்ல? இல்லம்மா. அப்படின்னா சத்தியம் பண்ணு. இனிமே எனக்கு துளசிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, ஒட்டு இல்ல, உறவு இல்லைன்னு சத்தியம் பண்ணு. பண்ணுடி. சாட்சியா சத்தியம் பண்ணிருக்க. இனிமே நீ யாரோ துளசி யாரோ, அவ இருக்கிற தசை பக்கம் கூட நீ போக கூடாது. புரிஞ்சுதா? தீபா,
கொடுக்கணும். எதிரிங்களை விட வில்லங்கம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் மோசமானவங்க அவளுக்கு புரிய வைங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. போதும்டி, அவளால நீ இவ்வளவு தூரம் பட்டதே போதும். அவளை தொலைச்சு தலைமுழுகிட்டு இனிமேலாவது நிம்மதியாரு. ஏய், உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன். இனிமே அக்கா கிக்கான்னு துளசியோட பேசுறத பார்த்த தொலைச்சிருவேன். நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல தான், நான் வரேன். வணக்கம் சார். என்ன சுரேஷ், துளசியை மீட் பண்ணியா? பார்த்துட்டேன் சார். நீங்கள் சொன்னபடியே தமிழை என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் சார். எங்களை பற்றி ஏதாவது விசாரிச்சாங்களா? ஆமாம் சார், தமிழ் உங்கள் கஸ்டடியில் தான் இருக்காருன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. உங்களையோ மேடமையோ இல்லை சத்யா சாரையோ மீட் பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க? அவரை பார்க்காம போறது இல்லைன்னு அந்த பொண்ணு உறுதியா இருக்கா மேடம். உங்க மேலையும் சார் மேலையும் அந்த பொண்ணு ரொம்ப கோவத்துல இருக்கா. நான் அவளை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட தமிழை ட்ரேஸ் அவுட் பண்றதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. மினிஸ்டர் மாதிரி பவர்ஃபுல்லான ஆளை பகிச்சிக்காதீங்க, அது டேஞ்சர்ல முடியும்னு அவளை வார்ன் பண்ணியிருக்கேன். மீடியா போலீஸ்னு போனாலும் அரசியல்வாதிகளை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். நிதிஷ் என்னோட ஃப்ரெண்டுங்கிறதால என் பேச்சை அவன் நம்புறா மேடம். இனிமே அவங்களால தொந்தரவு இருக்காதல்ல? 100% இருக்காது மேடம். என்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தமிழை கண்டுபிடிச்சு தரதா நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் யாரையுமே மீட் பண்ணக்கூடாது, முக்கியமாக மினிஸ்டரை போய் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ முழுக்க முழுக்க அவங்க என் கண்ட்ரோலில் இருக்காங்க. நான் நில்லுன்னா நிற்பாங்க, உட்காருன்னா உட்காருவாங்க. என்னை மீறி அவங்க இங்கே வரவே மாட்டாங்க. திறமையாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். தமிழை நீ கண்டுபிடிச்சு தருவேங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு குறையவே கூடாது. இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரி சத்யா. எஸ் சார். சென்னைக்கு போன விஷயம் என்னாச்சு? தமிழை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லை சார், தமிழோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல சார். தெரிஞ்ச ஆட்களை விட்டு ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன் சார். 1 or 2 daysல கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். சத்யா, இந்த விஷயத்தில் மெத்தனமே இருந்துடாத. போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்குள்ள நாம அவனை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஓகே சார். இல்லைன்னா நிலைமை ரொம்ப சீரியஸா போயிடும். சத்யா சார், என்னன்னு பாரு. சார், நிதிஷும் துளசியும் வந்திருக்காங்க சார். என்ன? டேய், அவங்க எப்படி இங்க வந்தாங்க? இதான் நீ கண்ட்ரோல் வச்சிருக்க லட்சணமா? சார், நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் வீடு வரைக்கும் வர விட்டுட்டிய. இடியட். மாயா, இப்ப என்னதான் பண்றது? அவங்கள நான் பாத்துக்கிறேங்க. சத்யா மேம், நீ இவரை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடு. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வர. ஓகே மேடம். சுரேஷ், மாயா, இப்ப என்ன பண்ண போற? அவங்கள நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க உள்ள போங்க. போங்க. उनको अंदर छोड़ने बोलो। जी मैम सर। छोड़ दो, मैं संभालूंगा। मेम साहब आपको बुला रहे हैं, आइए। आप अंदर जाइए। வாங்க. தமிழா,
ஆமா மேடம், அவரை தேடி தான் வந்தோம். இல்ல சென்னையில இருந்து வரீங்களான்னு கேட்டேன். ஆமா என்ன ப்ராப்ளம்? மேடம், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் சார் சொல்லிதான் யாரையோ பிக்கப் பண்ண அவர் தீபா மூலமா கார் அனுப்பியிருக்காரு. அதனால இப்ப நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தீபாவையும் அவர் டிரைவரையும் சிபிஐ அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. இப்ப அவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவர் மட்டும் எங்க இருக்காருன்னு தெரியல மேடம். கடைசியா மும்பைக்கு கிளம்புறதா தான் மெசேஜ் அனுப்புனாரு. மும்பைக்கு வந்து சேர்ந்துட்டதாவும் ஃபோன் பண்ணாரு. ஆனா சத்யமூர்த்தி சார் அவர் இங்க வரவே இல்லைன்னு சொல்றாராம். அவர் நிச்சயமா இங்கதான் மேடம் வந்திருக்காரு. மும்பைல உங்களை தவிர வேற யாரையுமே அவருக்கு தெரியாது. அவர் எங்க இருக்காருன்னு நீங்க தான் மேடம் சொல்லணும். ஓ மை காட், நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. யாரு மும்பை வந்தாங்க? எதுக்காக இதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? நீங்க சென்னையில இருந்து ரெக்கமெண்டேஷன் விஷயமா மினிஸ்டர் பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே. என்ன மேடம் இது? என்ன யாருன்னே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் என் ஹஸ்பண்ட் தமிழரசை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழரசா? எனக்கு தமிழரசன்னு யாரையுமே தெரியாதே. மேடம், விளையாடாதீங்க. அவர் உங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. பிசினஸ் மூலமா அவரை வச்சு எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே பிரச்சனையில சிக்கிருக்காரு. இப்ப யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க? தெரியலனா அப்படித்தானே சொல்லுவாங்க. என்கிட்ட சத்திய மாதிரி நிறைய ஆளுங்க வேலை செய்யறாங்க. ஆனா தமிழரசன் யாரையுமே தெரியாது. நீங்க போலாம். மேடம், மேடம் ப்ளீஸ், ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அவர் எத்தனை வாட்டி உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டதே சத்யா தான். இருக்கலாம் சார். இது மினிஸ்டரோட வீடுங்கிறதுனால எங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. அதுக்காக வரவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க பிசினஸ் பண்ணுவோமா என்ன? ஏன் இப்படி பச்சை போய் சொல்றீங்க? உங்களை அவர் மலை மாதிரி நம்பினாரு. உங்களுக்காக தான் இயல்பை மீறி எல்லா விஷயத்தையும் பண்ணாரு. இப்ப பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? அவரை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஹலோ, நீ எங்க வந்திருக்க, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? தெரியும். உங்களை பத்தி நான் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். திறமையான ஆட்களை தேடி பிடிக்க வேண்டியது, அவங்கள இல்லீகல் பிசினஸ்ல இன்வால்வ் பண்ண வேண்டியது, அவங்கள வச்சு நல்ல பணம் சம்பாதிச்சு அம்போன்னு நடுத்தெருவுல விட வேண்டியது. இதுதானே உங்க வேலை. இதை தானே ஏன் புருஷனுக்கும் பண்ணிருக்கீங்க? ஹேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? உன்னையும் புருஷனையும் நான் பார்த்ததே கிடையாது. உன் புருஷனை வச்சு நாங்க பிசினஸ் பண்ணோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என் புருஷனுக்கு மினிஸ்டர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும் சொல்லி பணம் கறக்கலான்னு வந்தியா? என்ன உன்ன மாதிரி பணத்துக்காக அலையிற ஈன பிறவின்னு நினைச்சியா? யாருக்கு வேணும் உன் பணம்? நான் என் புருஷனை தேடி வந்திருக்கேன். அவர் இங்கதான் இருக்காரு. அவரை மரியாதையா என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்லன்னு வச்சுக்க. ஏய், யார்கிட்ட சவால் விடுற? மரியாதை எங்கிட்டு போயிடு. இல்ல பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆளுங்களை விட்டு பின்னி எடுத்துருவேன். செக்யூரிட்டி கூப்பிடு. யார் வரான்னு நானும் பாக்குறேன். நிதிஷ், எனக்கு என்னமோ இவ மேலதான் டவுட்டா இருக்கு. அவரை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கா. நீங்க போலீஸ்க்கு ஃபோன் जी मैम பண்ணுங்க. साहब सुनो, लेके जाओ, बाहर लेके जाओ. आओ ஏய், அதிகாரம் இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணலாம் நினைக்காத. என் புருஷன் மட்டும் வரல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், क्या देख रहे हो? लेके जाओ. मैडम ஹலோ, आ जाओ நாங்க போய்க்கிறோம். ஜாओ. வாங்க சிஸ்டர், நம்ம போலாம். அவரை யாருன்னே தெரியாதுன்னு வாய் கூசமா போய் சொல்ற நிதிஷ். இப்ப என்ன பண்றது? உங்களை தான் உங்களை பத்தி நல்லா தெரியுமே. எனக்கு என்னமோ அவங்க போய் சொல்ற பார்த்தா தமிழ் இவங்க கஷ்டம் தான் இருப்பாங்க. கன்ஃபார்மா எனக்கு புரியுது. நம்ம எதுக்கும் சுரேஷ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஆமா நிதிஷ், இதுக்கு மேல பொறுமையா இருந்தா அவ ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சரி சிஸ்டர், நம்ம எதுவும் பேசிக்க வேணாம், நம்ம கிளம்பலாம். சரி. மோகன், அப்பா யாருன்னு பாரு. சாரி, அன்டைம்ல வந்திருக்கேன்னு தப்பா எடுத்துக்காத. அக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அக்கா வந்துட்டாங்களான்னு அவங்கள பத்தி கேட்கலாம் தான் வந்தேன்.
வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. பவித்ரா சேர் எடுமா. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. என்ன தம்பி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சாரி, அன்டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. திரும்ப தீபாவை போய் பாத்தீங்களா? அவளை வெளியில எடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களே. போய் பார்த்துட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். வீட்டுல டிராப் பண்ணிட்டு தான் வரேன். அப்படியா தம்பி? இப்பதான் தம்பி மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மாப்பிள்ளைய காணோன்னு அந்த வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் தீபா வேற பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளேன்னு துளசி அவ்வளவு பதர்னா துடிச்சு போயிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சா அவ சந்தோஷப்படுவா தம்பி. என்னங்க, துளசிக்கு போன் போட்டு முதல்ல இந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்லிடுறேன். ஆமா, மாப்பிள்ளை வந்தாதான் தீபாவை போலீஸ் விடுவாங்கன்னு தீபா அம்மா சொன்னாங்க. ஆனா இப்ப யார் மூலமா வெளியில எடுத்தீங்க? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்ல ஹையர் போஸ்ட்ல இருக்கிறாரு. அவரை வச்சுதான் ட்ரை பண்ணோம். தமிழ் சொல்லி தான் ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்புனேன்னு தீபா ஒத்துக்கிட்டு சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளை வெளியில விட்டாங்க. சாரி, அவளை தப்பா எடுத்துக்காதீங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நாங்க தான் பிரச்சனை பெருசாயிட்டா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சோம். இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நடந்த உண்மையை தானே அவ சொல்லியிருக்கா. தீபாவும் சரி எங்க மாப்பிள்ளையும் சரி நிரபராதிங்க. தீபா இப்ப எப்படி வெளியில வந்தாலோ கூடி சீக்கிரத்திலேயே மாப்பிள்ளையும் அதே மாதிரி வெளியில வந்துருவாரு. அதுல சந்தேகமே இல்ல. இவ்வளவு நெருக்கடியிலையும் தீபா எதுவுமே பேசாம இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாலே அதுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்க அவளை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அத்தை தான் உங்களை புரிஞ்சுக்காம ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து பாக்குறப்போ நியாயமா கூட தோணலாம். ஆனா தீபாவை காப்பாத்த அவங்க எவ்வளவு துடிச்சாங்களோ அதே அளவுக்கு நீங்களும் அக்காவும் துடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மைதான் தம்பி. எங்க மாப்பிள்ளையால பிரச்சனை வந்துருச்சேன்னு நாங்க ரொம்பவே பதறணும். ஆனா மாப்பிள்ளை இல்லாம நாங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? அவர் எங்கன்னு கேட்டு எங்களை நச்சரிச்சா நாங்க என்ன பண்ண முடியும் தம்பி? விடுங்கம்மா, அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. அக்கா ஃபோன் பண்ணாங்களா? தமிழை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இன்னும் இல்ல தம்பி. அவ வேற தனியா போயிருக்கா. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோன்னு அது வேற எங்களுக்கு பதட்டமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, அங்கதான் நித்தீஷ் இருக்கிறார்ல, அவர் பார்த்துப்பாரு. இப்ப தீபாவோட பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதே மாதிரி தமிழ் இருக்கிற இடம் தெரிஞ்சு அவரோட பிரச்சனை சால்வ் ஆனதான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அட்லீஸ்ட் தீபாவோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னாவது நீங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இவ்ளோ அலைச்சல்லையும் எங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சே. ரொம்ப நன்றி தம்பி. இதுல என்னமா இருக்கு? பிரச்சனைன்னு வர்றப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கிறது தானே நல்லது. ஆனா அத்தைக்கு தான் இது புரியவே மாட்டேங்குது. தீபா கூட்டிட்டு வரப்ப அக்கா ஃபோன் பண்ணாங்க. பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவங்க தாங்கிற மாதிரி பயங்கரமா திட்டி விட்டாங்க. இனிமே அக்கா கூட பழக கூடாதுன்னு தீபா கிட்டே சத்தியம் ஆயிட்டாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? சத்தியம் வாங்கிட்டாங்களா? ஆமாங்க. வயசுல பெரியவங்க இப்படியா நடந்துப்பாங்க? சின்ன வயசுல இருந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகினவங்க அவங்களை பிரிக்க எப்படி மனசு வந்தது? அப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு நீயாவது சொல்லிருக்கலாம் இல்ல தம்பி? அவங்க ரொம்ப எமோஷனலா இருந்தாங்கம்மா. என்னால எதுவுமே பண்ண முடியல. நானே ஸ்டன் ஆயிட்டேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தம்பி. சூழ்நிலை தெரியாம இப்படியெல்லாம் பண்ண கூடாது. பத்மா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பதற? எல்லாமே ஒரு சூழ்நிலை. என்ன நடந்தாலும் எல்லாரும் துளசியை தான் தப்பா நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வரும் எல்லாரும் துளசியை புரிஞ்சுப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தீபாவும் துளசியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. அவங்கள பிரிக்க நினைக்கிறது மகா பாவம். அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில
இவ்வளவு நெருக்கடி இல்லையா? எப்படி எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? ச்சே.